தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய சப்ஸ்கிரைபர் கார்த்திக் கேள்வி ஒருத்தர் ஸ்விங் ட்ரேடுக்கு ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணுவது எப்படி என்று கேட்டிருந்தாங்க. நம்ம எப்படி ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணுவோம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். முதல்ல நம்ம ஸ்விங் ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரி ட்ரேட்லாம் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பிரேக் அவுட் ட்ரேடர் ஒரு சிலர் இருப்பாங்க, ஒரு சிலர் புல் பேக் ட்ரேடர் இருப்பாங்க, ஒரு சிலர் மூமெண்டம் ட்ரேடர் இருப்பாங்க, ஒரு சிலர் ஏர்னிங் காலண்டரை வச்சு கார்பரேட் ஆக்ஷனை வச்சு ட்ரேட் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க, ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க, செக்டார் ரொட்டேஷனை வச்சு பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க. அப்புறம் க்ரோத் இன்வெஸ்டர், வேல்யூ இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லி பல டைப்ல இருக்காங்க. இது எல்லாமே ஸ்விங் ட்ரேட் தான். அதாவது இன்னைக்கு வாங்கி ஒரு 4 நாள் 5 நாள் ஒரு வாரம் அப்படி வச்சு பண்ணக்கூடிய நாள் கணக்கை விட எத்தனை பெர்சன்டேஜ் நமக்கு ப்ராஃபிட் வேணும், எத்தனை பெர்சன்டேஜ் ஸ்டாப் லாஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறத ஃபிட் பண்ணி நம்ம ட்ரேடு பண்றது தான் நல்லது. நான் இன்னைக்கு வாங்கி வச்சு 3 மாசம் ஹோல்டு பண்ண போறேன், 1 வருஷம் ஹோல்டு பண்ண போறேன், இல்ல 6 மாசம் ஒரு 7 வருஷம் ஹோல்டு பண்ண போறேன், அதெல்லாம் இன்வெஸ்ட்ல போயிடும். ட்ரேடு ஸ்விங் ட்ரேடு வந்துட்டீங்க அப்படின்னாலே எத்தனை பெர்சன்டேஜ் உங்களுக்கு டார்கெட் அதை நீங்க போக்கஸ் பண்ணுங்க, எத்தனை பெர்சன்டேஜ் ஸ்டாப் லாஸ் அதையும் பார்த்துக்கங்க. அதற்கு ஏத்தாப்புல நீங்க ஸ்டாக்கை தேர்வு செஞ்சு பிரேக் அவுட்ல ட்ரேட் பண்ண போறீங்களா, இல்ல புல் பேக்ல பண்ண போறீங்களா, மூமெண்டம் ஸ்டாக்ஸை பிடிச்சி பண்ண போறீங்களா, இல்ல ரிசல்ட் பேஸ்ல ஏரிங் காலண்டரை வச்சு பண்ண போறீங்களா அப்படிங்கிறத நீங்க தான் முடிக்கணும். இல்ல ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி பண்ண போறீங்களா, இல்ல செக்டார் ரொட்டேஷனை வச்சு நான் ஸ்டாக் எடுத்து பண்ண போறீங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். என்னை பொறுத்தளவு இதை எல்லாமே சேர்த்து வச்சு பண்ணாதாங்க நீங்க ஒரு நல்ல ஒரு குறுகிய கால ட்ரேடராக இருக்க முடியும். அதாவது முதல்ல என்எஸ்சியில உள்ள இண்டெக்ஸை புரிஞ்சுக்கோங்க. முதல்ல 5 வகை இண்டெக்ஸ் இருக்கு. அது டெரிவேட்டிவ்ஸ்க்கு எலிஜிபிளான இண்டெக்ஸ். அதற்கு அப்புறம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பார்டர் மார்க்கெட்டிங் இண்டெக்ஸ். இது கிட்டத்தட்ட 34 இண்டெக்ஸ் இருக்கு. பார்டர் மார்க்கெட் இண்டெக்ஸ் மட்டுமே 34 இண்டெக்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா செக்டாரல் இண்டெக்ஸ், இது ஒரு 18 20 அந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் தீமெட்டிக் இண்டெக்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் தீமெட்டிக் தீமெட்டிக் இண்டெக்ஸ், ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போது பிக்சட் இன்கம் இண்டெக்ஸ். ஓகேங்களா? இந்த இண்டெக்ஸை ஃபுல்லா மெத்தலாஜி கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லா ஸ்டிக் பண்ணி போனீங்கன்னா அது எதற்காக இந்த இண்டெக்ஸ் உருவாக்கி இருப்போம் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. எப்போ உருவாக்குனது எல்லாமே இருக்கு. அதை ஃபுல்லா நீங்க கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். நீங்க ஸ்விங் ட்ரேடரா இருந்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் பார்டர் மார்க்கெட் இண்டெக்ஷனாவது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். சின்ன பார்டர் மார்க்கெட் இண்டெக்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் இண்டெக்ஸையும் இந்த இண்டெக்ஸ் உள்ள இதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். இதுலதான் மூமெண்டம் ஸ்டாக்ஸ், டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ், க்ரோத் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஸ்ட்ராட்டஜி இண்டெக்ஸ்ல. இதை நீங்க கண்டிப்பா அனலைஸ் பண்ணி நீங்க இந்த இண்டெக்ஸை நீங்க புரிஞ்சுக்கணும். என்னென்ன செக்டார் வருது எல்லாமே நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் எவ்ரி டே எவ்ரி வீக் இந்த கீட் மேப்பை கிளிக் பண்ணி கீட் மேப்பை நீங்க பார்க்கணும். ஓகேங்களா? கீட் மேப்பை நீங்க பார்த்து கீட் மேப்ல செக்டாரில் போட்டுக்கிட்டு அந்த செக்டார்ல இப்போ நிஃப்டி 50னா நிஃப்டி 500 இருக்கும். இப்போ எல்லா பார்டர் இண்டெக்ஸ் எல்லாமே நெகட்டிவா தான் இருக்கு இன்னைக்கு. இப்போ மார்க்கெட் லைவ் மார்க்கெட் தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் செக்டார் இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே நிப்டி ஆட்டோவும் எஃப்எம்ஜி மட்டும் பாசிட்டிவா இருக்கு. தீமெட்டிக்கில் எல்லாமே நிப்டி டிஃபென்ஸ் நல்லா இருக்கு. ஸ்ட்ராட்டஜி இண்டெக்ஸ்ல எல்லாமே நெகட்டிவா இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி கீட் மேப்பை வச்சு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய 3 ஸ்ட்ராட்டஜி இண்டெக்ஸ்ல போய் எல்லாமே நெகட்டிவ்ங்க. இப்போ
ஆட்டோ இண்டெக்ஸ் எஃப்எம்ஜி இருக்குன்னா ஆட்டோவை கிளிக் பண்ணா ஆட்டோ செக்டாருக்குள்ள வரும். இந்த 3 ஸ்டாக்கை எடுத்து நம்ம வந்து டெக்னிக்கலா அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். எல்லாருமே சொல்லுவாங்க டெக்னிக்கலா வச்சாலே இந்த டேட்டாலாம் காமிச்சிடும்னு சொல்லுவாங்க. டெக்னிக்கலா நம்ம காமிக்கணும். ஆனா டெக்னிக்கலா ஃபுல்லா படிக்கணும், முகப்படி படிக்கணும். ஃபர்ஸ்ட் டவ் தியரை படிங்க, இல்ல வைகாப் தியரை படிக்கிறேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை படிக்கணும், அதுக்கப்புறம் வேவ்ஸை படிக்கணும். நம்ம பேசிக்கு வந்து டவ் தியரியும் வைகாப் தியரியும் கண்டிப்பா நீங்க படிச்சே ஆகணும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியே ஆயிக்கணும். டெக்னிக்கல் துறவாத்துக்கணும். டெக்னிக்கல் நமக்கு மூவிங் ஆவரேஜ் சின்னதான் தெரியும் அப்படின்னா, என்னை பொறுத்த அளவு இந்த பொருளாதார சுழற்சிக்கு ஏத்தாப்புல அதுக்கு ஏத்த செக்டார்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்விங் ட்ரேட் பண்றது ஜெயிக்க முடியும். அதான் நீங்க புரிஞ்சுக்கோங்க. எந்த செக்டார் எந்த இதுல நம்மளுடைய எக்கனாமிக் இருக்கு, அதுக்கு எந்த செக்டாரு பயன்பெறும் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். ஓகேங்களா? அதனால நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டோடைய இண்டெக்ஸை நல்லா த்ரோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹீட் மேப்பை வச்சு டெய்லி இண்டெக்ஸை பார்த்துக்கோங்க. அப்புறம் எக்கனாமிக் சைக்கிள் 4 சைக்கிள் இருக்குங்க. ஓகேங்களா? கன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள், ரெக்கவரி சைக்கிள், எக்ஸ்பென்ஷன் சைக்கிள், பீக் சைக்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேஸ் இருக்கு. இந்த 4 பேஸை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். எக்கனாமிக் சைக்கிள் இப்ப நம்ம எவ்வளவு தூரமா இருக்கும் அப்படிங்கிறத கவனமா பார்க்கணும். அந்த நிலைக்கு ஏத்த செக்டார் ரொட்டேஷன் ஸ்ட்ராட்டஜியை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும். நிஜமான டேட்டாவை வச்சு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். மார்க்கெட்டுக்கு ஏற்ற இயக்கத்துக்கு ஏத்தாப்புல ரிஸ்கை மாத்திக்கணும். தற்போதைய பொருளாதார சூழலுக்கு ஏத்தாப்புல நம்ம ஸ்ட்ராட்டஜிய ஸ்டாக் செலக்ஷன் பண்ணுவது மிகவும் வெற்றிக்கு உகந்ததுங்க. அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எக்கனாமிக் சைக்கிள முடிவு பண்ணக்கூடிய முக்கியமான டேட்டாக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜிடிபி குரோத்துங்க. ஓகேங்களா? அது வந்து அப்புறம் சிபிஐ இன்ஃபிளேஷன் டேட்டா, பேங்க் கிரெடிட், எஃப்ஐஐ நெட் பொசிஷன், ஆயில் பிரைஸ், இந்த 5 மட்டும்தான் எக்கனாமிக் சைக்கிள்ல முடிவு பண்ணக்கூடிய டேட்டாஸ். இதெல்லாம் மாசம் மாசம் குவார்டர்லி வரும். ஜிடிபி குரோத் ஆனது 4ல இருந்து 5.5% இருந்துச்சுன்னா ரெக்கவரி பேஸ்ல இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஜிடிபி குரோத் டேட்டா வந்து 4ல இருந்து 4 to 5.5 இருந்துச்சுன்னா ரெக்கவரி பேஸ்ல இருக்கும் அப்படின்னு அர்த்தம். 7.5க்கு மேல போச்சுன்னா எக்ஸ்பென்ஷன் பேஸ்ல இருக்காங்கன்னு அர்த்தம். இல்ல 7.5க்கு மேல இருந்துச்சுன்னா எக்ஸ்பென்ஷன் பேஸ்ல இருக்கும்னு அர்த்தம். அப்புறம் வந்து சிபிஐ இன்ஃபிளேஷன் டேட்டாவை பார்க்கணும். சிபிஐ இன்ஃபிளேஷன் டேட்டா வந்து 2ல இருந்து 4.5 இருந்துச்சுன்னா கம்போர்ட் சோன்ல இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பேங்க் கிரெடிட் குரோத் ஆனது கடன் கொடுக்கிறது வந்து 10% கீழே இருந்துச்சுன்னா டைட்டா இருப்பாங்க. 10ல இருந்து 16% இருந்துச்சு நார்மல். அதே இது 16% மேல இருந்துச்சுன்னா மிகப்பெரிய லாஸ் வரும். எஃப்ஐயோடைய இன்ஃபிளேஷனை பார்த்துக்கணும். எஃப்ஐ வித்துட்டு போறாங்களா, பையிங் செல்லிங்க பார்த்துக்கணும். ஆயில் பிரைஸ் ஒரு ரேஞ்சுக்குள்ள இருக்கணும். அதை மெயினா நம்ம வந்து பார்த்துக்கிறது மிகவும் நல்லது. நாலு பெர்சென்ட்டுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்ல இருக்குன்னு அர்த்தம். இந்த நேரத்துல நம்ம வந்து ஃபார்மா அண்ட் எஃப்எம்ஜி செக்டாரை ஃபோக்கஸ் பண்ணணும். அதே இது ஜிடிபி டேட்டா வந்து 4.5ல இருந்து 5க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா
ரெக்கவரி பிளேஸ் இப்ப வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது பேங்கிங்கு, ஆட்டோ செக்டார்ல உள்ள இந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணணும். அதே நேரத்தில் 5.5 இருந்து 7.5 இருந்துச்சு அப்படின்னா ஜிடிபி டேட்டா 5.5 இருந்து 7.5 இருந்துச்சு அப்படின்னா மிட் எக்ஸ்பென்ஷன் பேஸ். இந்த நேரத்தில் ஐடி, கன்சியூமர் இண்டெக்ஸ், அப்புறம் பேங்கிங், இந்த செக்டார்ல உள்ள ஸ்டாக்ஸை வந்து தேர்ந்தெடுக்கணும். அதே நேரத்தில் 7.5 இருந்து 8.5 மேல இருந்துச்சுன்னா பீக் இருக்குன்னு அர்த்தம், லேட் எக்ஸ்பென்ஷன் இருந்துச்சு. இந்த நேரத்துல வந்து மெட்டலு, எனர்ஜி செக்டாரை ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதே நேரத்துல ஜிடிபி வந்து 8.5 மேல இருந்துச்சு அப்படின்னா ஓவர் ஹீட்டிங் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த நேரத்துல கமாடிட்டியுடைய மார்க்கெட்டுக்குள்ள நம்ம போய்க்கிறது நல்லது. கமாடிட்டி சார்ந்த பங்குகளை தேர்ந்தெடுத்து பண்ணிக்கிறது நல்லது. 8.5 மேல இருந்துச்சுன்னா, இப்ப ஜிடிபியை புரிஞ்சுக்கோங்க. 4% கீழே இருந்துச்சுன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ். இந்த பேஸ்ல ஃபார்மாவையும் எஃப்எம்ஜியும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதே இதுல 4.5 இருந்து 5.5 இருந்துச்சு அப்படின்னா ரெக்கவரி, பேங்கிங்கு, ஆட்டோ, ஐடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்துல 5.5 இருந்து 7.5 இருந்துச்சுன்னா மிட் எக்ஸ்பென்ஷன் பேஸ். இந்த நேரத்துல ஐடி, கன்சியூமர்ஸ் டூரபிள்ஸ், அப்புறம் வந்து பேங்கிங்கும் பார்த்துக்கலாம். 7.5 இருந்து பீக்கில் இருக்குன்னு அர்த்தம், லேட் எக்ஸ்பென்ஷன் ஆயிரும். மெட்டலும் எனர்ஜியும் பார்த்துக்கணும். 8.5 மேல இருந்துச்சுன்னா ஓவர் ஹீட்டிங் ஆயிரும். கமாடிட்டி பேஸை மட்டும் பார்த்துக்கலாம். அதே நேரத்துல இன்ஃபிளேஷன் வந்து 4.5 கீழே இருந்துச்சு அப்படின்னா பேங்கிங், ஆட்டோவுக்கு நல்லது. ஓகேங்களா? அதே நேரத்துல 4.5 இருந்து 6% கிட்ட இருந்துச்சுன்னா அது வந்து நியூட்ரல் செக்டாருக்கு நமக்கு நல்லது. அதாவது நியூட்ரல் செக்டார் அப்படின்னா பேங்கிங்கு, பினான்சியல் சர்வீஸ், இந்த மாதிரி உள்ள செக்டார்களுக்கு, எஃப்எம்ஜி இந்த மாதிரி உள்ளவர்களுக்கு நல்லது. 6% மேல இருந்துச்சுன்னா மெட்டல், எனர்ஜிக்கு வைக்கிறது நல்லது. இது இன்ஃபிளேஷன் டேட்டா. ஜிடிபி டேட்டாவும் இன்ஃபிளேஷன் டேட்டாவையும் பார்க்கணும். அதுக்கப்புறம் கிரெடிட் குரோத் 10% கீழே இருந்துச்சுன்னா டிஃபென்சிவ் செக்டார்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். 10 இருந்து 16% இருந்துச்சுன்னா பேலன்ஸ்டு அப்ரோச் பண்ணுங்க. 16% மேல இருந்துச்சுன்னா சைக்கிளிக்கல் செக்டாருக்குள்ள ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன். தற்போதைய இந்தியாவுடைய ஜிடிபி, சிபிஐ டேட்டா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மிட் எக்ஸ்பென்ஷன் பேஸ்ல இருக்கு. ஏன்னா தற்போது வந்து ஜிடிபி டேட்டா வந்து 6.8 இருக்கு. ஜிடிபி டேட்டா வந்துருக்கு. மிட் எக்ஸ்பென்ஷன் டேட்டா இருக்கு. சிபிஐ இன்ஃபிளேஷன் டேட்டா வந்து 4.2 இருக்கு. கம்போர்ட் ஜோன்ல இருக்கு. கிரெடிட் ரேட்டு குரோத்தும் 14.2% இருக்கு. அப்போ நெட்டு பையல் சின்ஸ் மார்ச்ல எஃப்ஐயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கிட்டு வராங்க. ஓகேங்களா? எஃப்ஐயுமே கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கிட்டு வராங்க. அப்பக்கப்ப வித்தாலும் பையிங் கொஞ்சம் கூடிக்கிட்டு வருது கடந்த 10-20 நாளாவே. அப்புறம் ஆயில் பிரைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 75 ரூபால இருந்து ஒரு 85 ரூபா இல்ல அதிகபட்சமா 90 ரூபா ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கு. ஆயில் பிரைஸ் நல்லா இருக்கு. அப்ப ஜிடிபி குரோத்து 6.8, சிபிஐ டேட்டா 4.2, கிரெடிட் குரோத்து 14.2, எஃப்ஐ வந்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆயில் பிரைஸும் ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கு. இப்ப நம்ம மிட் எக்ஸ்பென்ஷன்ஸ்குள்ள ரேஞ்சுக்குள்ள இருக்கோம். இந்த நேரத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய செக்டார் எதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா
பேங்கிங்கு முதல்ல ஐடி, இரண்டாவது பேங்கிங்கு, அப்புறம் நிலையான செக்டார்ல ஆட்டோ. ஓகேங்களா? இந்த செக்டார்ல உள்ள ஸ்டாக்கை போக்கஸ் பண்ணுங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு டவுனு, ஆனா ஆட்டோ செக்டார் பாருங்க போக்கஸா இருக்கு. எல்லா இண்டெக்ஸுமே நெகட்டிவ், ஆனா ஆட்டோ பாசிட்டிவா இருக்கு, எஃப்எம்ஜியும் பாசிட்டிவா இருக்கு. அதனால நம்ம ஜிடிபி இந்த செக்ஷன்ல இருக்கிறதுனால நமக்கு நெட் எக்ஸ்பென்ஷன் பேஸ்ல இருக்கும். அதனால இந்த செக்டார்ல உள்ள ஸ்டாக்ஸை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதை விட்டு நான் இன்னைக்கு வேற ஏதாவது ஸ்டாக்ஸ் எடுத்துருந்தேன்னா எனக்கு லாஸ் தான் ஆயிடும். அதனால இந்த மாதிரி எக்கனாமிக் சைக்கிளுக்கு ஏத்தாப்புல ஸ்டாக்கை தேர்ந்தெடுத்துக்கிறது நல்லது. அதே போல ஸ்விங் ட்ரேடு பண்ண போறீங்க அப்படின்னா டெய்லி காலையில குளோபல் டேட்டாவை கண்டிப்பா நீங்க பார்த்தாகணும். ப்ரீவியஸ் டே உடைய எஃப்ஐ உடைய பார்த்துக்கோங்க. அப்புறம் எக்கனாமிக் காலண்டர் அனலைஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 8:30க்கு முன்னாடியே செக்டார் ரொட்டேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. காலையில 10:30ல இருந்து 1 மணி முடிய ஒரு ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்கும். இந்த ரேட்டுக்குள்ள நீங்க வாங்க முயற்சி பண்ணிக்கோங்க. அதனால எக்கனாமிக் சைக்கிளை முடிவு பண்ணக்கூடிய டேட்டாவை நீங்க பார்த்துட்டு அதுக்கு ஏத்தாப்புல செக்டார்களை தேர்ந்தெடுத்து நீங்க பண்ணுவது நல்லதுங்க. இப்ப எக்கனாமிக் சைக்கிள் ஆனது ஏர்லி ரெக்கவரி சீனில் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோ, பேங்கிங்கு, பினான்சியல் சர்வீஸ்ல நீங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்ப வட்டி குறைவா இருக்கும், டிமாண்டு மெதுவா அதிகமாகும். அதே நேரத்துல மிட் எக்ஸ்பென்ஷன் பேஸ்ல இருந்தீங்க அப்படின்னா ஐடி, கன்சூமர் டிவைசஸ், கேபிட்டல் குட்ஸ், பேங்கிங்கு, ஆட்டோ எல்லாமே நீங்க மிட் எக்ஸ்பென்ஷன் பேஸ்ல பார்த்துக்கோங்க. இப்ப பொருளாதார நிலையானது நுகர்வு பொருட்களுக்கு அது வாங்கக்கூடிய நிலைமை அதிகரிக்கும். லேட் எக்ஸ்பென்ஷன்ல மெட்டலும், எனர்ஜி, கமாடிட்டி எல்லாமே விலை மூவ்மெண்ட் கொடுக்கும். அந்த செக்டார்ல நீங்க லேட் எக்ஸ்பென்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்ல எஃப்எம்ஜியும், ஃபார்மா, ஹெல்த் கேர் நீங்க உள்ள ஸ்டாக்ஸை போக்கஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜிடிபி டேட்டாவையும் இன்ஃப்ளேஷன் டேட்டாவையும் இதெல்லாம் நீங்க வச்சு பார்த்து நீங்க முயற்சி பண்ணி ஸ்டாக்கை தேர்ந்தெடுத்து பண்ணுனா நல்லது. நம்மளுடைய எக்கனாமிக் ஆனது மூன்சூனை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால நம்ம மூன்சூன் நல்ல மழைக்காலமானது நல்லா இருந்துச்சுன்னா ரூரல்ல கன்சம்ஷன் அதிகமாக இருக்கும், எஃப்எம்ஜியும் அக்ரியும் அதிகமாகும். மூன்சூன் சரியா மழை நல்லா இல்லை அப்படின்னா கன்சியூமர் டூரபிள்ஸ், டூ வீலர் எல்லாமே பாதிக்கப்படும். இரண்டாவது பார்க்க வேண்டியது ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டன், அதாவது வரி வசூல் மாற்றங்கள் வருதான்னு பார்க்கணும். சில செக்டார்ஸ்க்கு ஆரம்பத்துல வரி வசூல் கொஞ்சம் கஷ்டம் கொடுத்தாலும் காலப்போக்கில் சப்ளை செயின் எஃபிஷியன்சி அதிகமாக பார்க்க போறோம். ஜிஎஸ்டி உடைய டேட்டாவை பார்க்கணும். அதுக்கப்புறம் ஆர்பிஐ பாலிசியை நீங்க பார்க்கணும். எஃப்ஐயோட இன்ஃப்ளேஷனை பார்க்கணும். கவர்மெண்டோடைய ஃபண்டிங், இது எல்லாமே ஆரம்பத்துல குவார்ட்டர் நீங்க செக் பண்ணக்கூடிய டேட்டா. எக்கனாமிக் சைக்கிள்ல இருக்கக்கூடிய மூன்சூனை பார்த்துட்டு, ஜிஎஸ்டி உடைய வரி வசூலை பார்த்துட்டு, ஆர்பிஐ பாலிசியோடைய டிரான்ஸ்மிஷனை வட்டி ஏற்றுறாங்களா குறைக்கிறாங்களா என்னன்னு பார்த்துட்டு, எஃப்ஐயோட இன்ஃப்ளேஷனை பார்த்துட்டு, கவர்மெண்டோடைய ஃபண்டிங்கை பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜிடிபி டேட்டாவை வச்சு நம்ம இது பண்ணிக்கணும். இப்ப சைக்கிளை எப்படி கண்டுபிடிக்குதுன்னா முன்னணி லீடிங் இண்டிகேட்டர் அப்படின்னா ஆர்பிஐ பாலிசி அனௌன்ஸ்மெண்ட், கிரெடிட் குரோத் டேட்டா, மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ டேட்டா 50% மேல 50க்கு மேல இருக்கணும். எஃப்ஐ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபாலோ, ஆயில் பிரைஸ், இது எல்லாமே எக்கனாமிக் சைக்கிளோடைய முன்னணி இண்டிகேட்டர்கள், அதாவது லீடிங் இண்டிகேட்டர். ஓகேங்களா? ஆர்பிஐ பாலிசி, கிரெடிட் குரோத் ரேட்டு, மேனுஃபேக்சரிங் டேட்டா, அதாவது பிஎம்ஐ டேட்டா, எஃப்ஐ இன்வெஸ்ட்மெண்ட், ஆயில் பிரைஸ். அப்புறம் இப்ப இருக்க நிலைமைய பார்க்கக்கூடிய டேட்டா எது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜிடிபி குரோத் ரேட்டு, இன்ஃப்ளேஷன் டேட்டா, அதாவது சிபிஐயும் ஹோல்சேல் டபிள்யூபிஐ டேட்டா. சிபிஐ டேட்டாவும் டபிள்யூபிஐ டேட்டா எவ்ரி மந்த் வரும், அதை நீங்க பார்த்துக்கணும்.
அப்புறம் இண்டஸ்ட்ரியலுடைய ப்ரொடக்ஷன் டேட்டா வரும். இது எல்லாமே மாசத்துல செகண்ட் வீக்ல வந்துடும். அடுத்து ஆட்டோமொபைல் சேல்ஸ் டேட்டா மாசத்துல ஃபர்ஸ்ட் வீக்ல வந்துடும். அப்புறம் கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் இண்டெக்ஸ் இது எல்லாமே எவ்ரி மாசம் மாசம் வரக்கூடிய தற்போதைய குறிகாட்டிகளாக பார்க்கணும். அதாவது அதுக்கப்புறம் பின்தங்கிய குறிகாட்டிகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா, பிசிக்கல் டிஃபிகல்ட் நம்பர்ஸ், கரண்ட் அக்கௌண்ட் டிஃபிகல்ட். இது எல்லாம் பிசிக்கல் டிஃபிகல்ட் நம்பரும் கரண்ட் அக்கௌண்ட் டிஃபிகல்ட் நம்பரும் மிகவும் முக்கியமானதுங்க. இது தாங்க பின்தங்கிய குறிகாட்டிகள். இவை சைக்கிள் மாறிய பிறகுதான் கன்ஃபார்ம் பண்ணும். ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு பிசிக்கல் டிஃபிகல்ட்ஸ் நம்பரும் கரண்ட் அக்கௌண்ட் உடைய டிஃபிகல்ட்ஸ் கண்டிப்பா நீங்க பார்த்து ஆகணும். ஓகேங்களா? அப்பதான் செக்டாரு ரொட்டேஷனை பார்க்க முடியும். இந்த டேட்டாவை ஃபுல்லா நீங்க அனலைஸ் பண்ணாது அதற்கு ஏத்தாப்புல ஸ்டாக்கை சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்ப ஏரியில இருந்துச்சுன்னா சைக்கிள் எக்கனாமிக்ஸ் ரெக்கவரிக்கு ஏற்ற மாதிரி கன்சியூமர் சென்டிமெண்ட் சென்சிட்டிவும் கூப்பிட்டு மாறும். அதுக்கு ஏத்தாப்புல பார்த்துக்கிட்டு நீங்க உங்களுடைய செக்டாரை தேர்ந்தெடுத்து பண்ணுங்க. நம்ம ஒரு அளவுக்கு சொல்லியிருக்கோம். இந்த டேட்டாவெல்லாம் பார்த்தா தான் இந்த டேட்டாவெல்லாம் நான் பார்த்தா பண்ணணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. எப்போ வாங்குறாங்க அப்படின்னா பூலிஸு, விற்கிறாங்கன்னா பேரிஸு. 7% மேல வளர்ச்சி இருந்துச்சுன்னா நல்ல எக்கனாமிக்கு சைக்கிளிக்கல் செக்டாருக்கு நல்லா இருக்கும். 4-5% இருந்துச்சு ஜிடிபி இருந்துச்சு அப்படின்னா மிதமான எக்கனாமிக்கு டிஃபென்ஸுக்கு செக்டாருக்கு நல்லது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை நீங்க போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இந்த டேட்டாவை வச்சுக்கிட்டு மவுன்சன் டேட்டாவையும் அப்புறம் ஜிஎஸ்டி டேட்டா, ஆர்பிஐ உடைய பாலிசி, எஃப்ஐ இன்ஃபிளேஷன், கவர்மெண்ட் உடைய ஃபண்டிங், இந்த 5 பாயிண்ட் எவ்ரி குவார்டர் பார்த்துக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் லீடிங் இண்டிகேட்டர் ஆர்பிஐ பாலிசி, கிரெடிட் க்ரோத் டேட்டா, மேனுஃபேக்சரிங் டேட்டா, எஃப்ஐ உடைய இன்வெஸ்ட்மெண்ட், ஆயில் பிரைஸ். இதை இவை ஃபியூச்சர்ல எந்த சைக்கிள் முன்னாடி போகும் அப்படிங்கிறத காமிக்கக்கூடிய இண்டிகேட்டர். இந்த டேட்டாவெல்லாம் நீங்க பார்க்கணும். இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடிய டேட்டாவா இதை பார்க்கணும் அப்படின்னா பிரசன்ட் சுச்சுவேஷன் உடைய பார்க்கணும் அப்படின்னா ஜிடிபி growth ரேட்டு, இன்ஃபிளேஷன் டேட்டா, சிபிஐ டேட்டா, டபிள்யூபிஐ டேட்டாவை பார்க்கணும். இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், ஆட்டோமொபைல்ஸ், கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் இண்டெக்ஸை பார்த்துட்டு இப்போ உள்ள இதை பார்த்துக்கணும். அப்புறம் சைக்கிள் மாறிய பிறகு கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய இதுனா எம்ப்ளாய்மெண்ட் டேட்டாவையும் பிசிக்கல் கிரெடிட் நம்பரையும் கரண்ட் அக்கௌண்ட் டிஃபிகல்ஸ் நம்பரையும் மெயினா நீங்க பார்க்கணும். பார்த்துதான் நீங்க செக்டாரை சூஸ் பண்ணணும். இது திருப்பி ஏன்னு சொல்லணும், அதான் காரணம். இது எல்லாருமே இந்த ரிசல்ட் எல்லாம் சொல்லுவாங்க. நானே சொல்லுவேன் சிபிஐ டேட்டா இந்த ரிசல்ட்ல இருக்கு, பாசிட்டிவ் வந்திருக்கு, நெகட்டிவ் வந்து சொல்லி நம்ம வீடியோல அடிக்கடி போடுவோம். செகண்ட் வீக்ல போடுவோம். அதை ஏன் போட்டுக்கணும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. டெக்னிக்கல்ல நல்லா காமிச்சிடும். இந்த டேட்டாவெல்லாம் டெக்னிக்கலா காமிச்சிடும்னு சொல்லுவாங்க. நீங்க டெக்னிக்கலா ஃபுல்லா படிக்கணும்ல. நீங்க டேட்டாவை படிச்சுக்கிட்டேன்னா டெக்னிக்கல்ல வைகாப் தியரி படிக்கணும், டவ் தியரி படிக்கணும், எலியாட் வேவ் படிக்கணும், ஸ்ட்ரக்சர் படிக்கணும். நீங்க இன்னைக்கு ஒண்ணு படிப்பீங்க, பிளேஸ் ஆக்ஷனை படிப்பீங்க. இன்னொருத்தர் என்ன சொல்லுவேன், பிளேஸ் ஆக்ஷனை விட இது ஸ்மார்ட் மணி நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், ஸ்மார்ட் மணியை விட ஐசிடி கான்செப்ட் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். இப்படி ஒவ்வொருத்தனும் ஒவ்வொன்றா சொல்லி டெக்னிக்கலை எவ்வளவு படிப்பீங்க. அதற்கு சிம்பிளா இந்த டேட்டாவை, எக்கனாமிக் டேட்டாவை புரிஞ்சுக்கிட்டு, ஆகா நம்மளுடைய எக்கனாமிக்கு இந்த சைக்கிள்ல இருக்கு, இந்த செக்டாரோட ஸ்டாக்ஸை எடு, அதை டெக்னிக்கலா பாரு, சிம்பிள் எஸ்எம்ஐ போடு, ஆர்எஸ்ஐ போடு, எடு, பிளேஸ் ஆக்ஷன் சப்போர்ட் அண்ட் லெவலை ட்ராப் பண்ணு, இந்த ரேஞ்சுக்கு மேல இருக்கு ஸ்டாக்கை வாங்கு, லாபத்தை பாரு, ப்ராஃபிட் அல்லு. அப்படி போயிடணும். நீங்க டெக்னிக்கலா பார்த்துட்டு நீங்க நான் மூவிங் ஆவரேஜ் மட்டும் பார்ப்பேன் சொல்லுவேன், ஒருத்தன் ஆர்எஸ்ஐ மட்டும் பார்ப்பேன்னு சொல்லுவேன். இதை ரெண்டையும் பார்க்காதீங்க, ஸ்மார்ட் மணியை பாருங்கன்னு சொல்லுவேன். ஸ்மார்ட் மணியை போய் கத்துக்க போவீங்க, அப்புறம் ஐசிடி கான்செப்டுக்குள்ள போங்கன்னு சொல்லுவேன். இப்படி டெக்னிக்கல்ல போட்டு உங்களை பல விதத்துல போட்டு குழப்பி எடுத்து நீங்க டெக்னிக்கல கத்துக்கிறதுக்கு 5-6 வருஷம் ஆகும். இந்த பிசிக்கல் டேட்டாவை, எக்கனாமிக் டேட்டாவை படிக்கிறது கொஞ்சம் நம்ம நான் 10th முடிச்சாலுதான் நானே எக்கனாமிக்ஸை புரிஞ்சுக்கிட்டேன். அழகா நீங்க ஐடி ஃபீல்ட்ல இருக்கீங்க, நீங்க வாட்டுக்கு போட்டு எடுத்து ஈஸியா நீங்களே அதை எக்ஸல் அது எதுவும் போட்டுருக்கீங்கல்ல,
போட்டு அழகா நீங்க இது பண்ணிடுவீங்க. அதனால பண்ணிக்கோங்க. எக்கனாமிக் சைக்கிளோட சேர்த்து செக்டார எடுங்க. பார்த்துட்டு பண்ணிக்கோங்க. ஏர்லி ரெக்கவரியில இருக்கும்போது நீங்க போக்கஸ் பண்ண வேண்டிய செக்டாரு பேங்கிங், ஆட்டோ, பினான்சியல் சர்வீஸ். மூவ்மெண்டம் ட்ரேடு நல்லா பண்ணலாம். ரிஸ்க் அதிகம், லாபம் நல்லா இருக்கும். அதே போல மிட் எக்ஸ்பென்ஷன், இப்ப நம்ம இருக்கிறது மிட் எக்ஸ்பென்ஷன்ல இருக்கோம். ஐடி வாட்டத்துல இருந்து ரெக்கவர் ஆக போது. கன்சூமர் டெரிவேட்டிவ், கேபிட்டல் குட்ஸ், பேங்கிங்கையும் பார்த்துக்கோங்க. ஸ்ட்ராட்டஜி குவாலிட்டி growth, மீடியம் டேர்ம் வர்த்தகம் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராட்டஜி வந்து growth ஸ்டாக்ஸ் எடுங்க. மீடியம் டேர்ம்ல நீங்க மிட் எக்ஸ்பென்ஷன் ஸ்டாக்ஸ்ல வாங்கிக்கோங்க. ரிஸ்க் மீடியம், நல்ல லாபம் கிடைக்கும். லேட் எக்ஸ்பென்ஷன்ல இருக்கிறப்ப எனர்ஜி, மீடியா, கமாடிட்டியை பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல ஏற்றம் இறக்கம் அதிகமா இருக்கும். ஷார்ட் டேர்ம் வர்த்தகத்தை பார்த்து பண்ணிக்கோங்க. ரிஸ்க் அதிகம், மார்க்கெட் சரிய வர வாய்ப்பு இருக்கும். அதே நேரத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறப்ப ஃபார்மா, எஃப்எம்ஜி, ஹெல்த் கேர் பண்ணுங்க. ஸ்ட்ராட்டஜி டிஃபென்சிவ் போக்கஸ் போஸ்டிங் பண்ணுங்க. குவாலிட்டி என்ஹான்ஸ் பண்ணுங்க. ரிஸ்க் குறைவு, லாபமும் குறைவா இருக்கும். அதனால எக்கனாமிக் சைக்கிளை புரிஞ்சுக்கிட்டு நீங்க அதுக்கு ஏத்தாப்புல ஸ்டாக்கை எடுத்துக்கோங்க. இந்த டேட்டாலாம் ஏன்னு சொல்றாங்க, யாராவது இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்களான்னு கேட்டா சொல்லியிருக்க மாட்டாங்க. எக்கனாமிக் பிஎம்இ டேட்டா, அந்த டேட்டா, இந்த டேட்டாவை வச்சு ஸ்டாக்கை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் பணம் கட்டி படிச்சதுனால நான் சொல்லுவேன். சரிங்களா? போய் படிங்க. அதுக்கு மெட்ராஸ்ல ஆள் இருக்காங்க, டிவியிலே வந்து பேசுவாங்க. அவர் பேரெல்லாம் சொல்லல, டெய்லி வந்து 2000ல பேசுவாரு. இப்ப பேசுவாரா என்னன்னு தெரியல. எங்க ஊர் பக்கம் உள்ளவங்க தான். போய் படிச்சு போய் படிங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும். அதனால எக்கனாமிக்கோட நீங்க ஸ்டாக் எடுத்துட்டு இது செக்டார் ரொட்டேஷனை பார்த்துட்டு நீங்க ஹீட் மேப்பை வச்சு ஸ்டாக்கு தேர்ந்தெடுக்கிறது நல்லது. அதை விட்டுட்டு நீங்க அந்த செக்டார் மூவ்மெண்ட்டுமே இல்லாதப்ப போய் மூவ்மெண்ட் ட்ரேடு பண்ணீங்கன்னா மாட்டிக்குவீங்க. கவனமா பார்த்து பண்ணிக்கோங்க. நான் சொன்னது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லியிருப்பேன். நீங்க நல்லா நம்ம சொல்ல புள்ளி வச்சிருக்கோம், நீங்க கோலம் போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். நான் பிராக்டிக்கலா பார்த்துக்குவேன், ஈஸியா நான் பார்த்துக்குவேன். ஆனா எனக்கு சொல்லுறதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் இதா இருக்கு, அவ்வளவுதான். முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன். மிஸ்டர் கார்த்திக் தான் கேட்டீங்க, உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்க சார்ட்லிங்ல போடுவீங்களோ, ஸ்கேனர் போடுவீங்களோ, அதெல்லாம் தேவையில்லை. இந்த எக்கனாமிக் சைக்கிளோட உள்ள ஸ்டாக்கை செக்டாரை தேர்ந்தெடுத்து அதுல உள்ள ஸ்டாக்கை தேர்ந்தெடுங்க, நல்ல லாபம் எடுக்க முடியும். இது எனது அனுபவத்தில் நான் சொல்றேன். ரிஸ்க் மேனேஜ்மெண்டோட போய் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதை வந்து நான் வந்து மேக்சிமம் கூடுமான வகையில ஏதாவது ஒண்ணு பண்ண பார்க்கிறேன். நான் பிடிஎஃப் ரெடி பண்ணி அதுல பிடிஎஃப் வச்சு நான் ஒரு வீடியோ போட முயற்சி பண்ணுறேன். ஓகேங்களா? பெரும்பாலும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க சார். எக்கனாமிக் சைக்கிளோட நீங்க பண்ணீங்கன்னா நீங்க வெற்றி பெறுவீங்க. அதுக்கு ஏத்த செக்டாக தேர்ந்தெடுத்துங்க. நீங்க கமாண்ட்ல எக்ஸ்பென்ஷன்ல இருக்கும் போது என்ன ஸ்டாக்ஸ் எடுப்பீங்க, பீக்கில் இருக்கும் போது என்ன ஸ்டாக்ஸ் எடுப்பீங்க அப்படிங்கிறத நீங்க போடுங்க. இப்ப நம்ம மிட் எக்ஸ்பென்ஷன் பேஸ்ல இருக்கோம், அதனால என்ன ஸ்டாக்ஸ் எடுப்பீங்கன்னு சொல்லி யாராவது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கமாண்ட் போடுங்க. சொன்னது புரிஞ்சிச்சுன்னு நானும் புரிஞ்சுக்குவேன். இல்லைன்னா நம்ம சொன்னது புரியல போல அப்படின்னு சொல்லிட்டு நானே யோசனை பண்ணிக்கிட்டு பார்த்துருக்கேன். ஓகே, வாழ்க வளர்த்துடும். இதை பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி கண்டிப்பா அடுத்த ஒரு வீடியோ நான் போடுவேன். இதே பற்றிய வீடியோ திருப்பி ஒரு பிடிஎஃப் வீடியோ போடுறேன். வாழ்க வளர்த்துடும்.